இதுல நம்ம ஸ்கிரீன்ல பாக்குறது டாக்ட்ரினல் டீவியேஷன். தியோடர் வில்லியம்ஸ் அண்ணன் எழுதின புத்தகம், சின்ன புத்தகம் தான். அதே புத்தகம் தமிழ்ல கொள்கை குழப்பங்கள்ன்ற பெயர்ல வருகிறது. இந்த புத்தகங்களும் உங்களுக்கு அதிக யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி தவறான கொள்கைகளை நாம் கற்றுக்கொள்வது, புரிந்து கொள்வது, இதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு அதிக பிரயோஜனமா இருக்கும். இப்போ நம்ம படிக்க போற டாபிக் உள்ள போறோம். என்ன டாபிக் இன்னைக்கு படிக்க போறது? கல்ஸ். கல்ஸ் அதாவது வேத வசனத்தை விட்டு விலகி போன உபதேசங்கள். இதுதான் கல்ட்ன்றது. கல்ட்னா என்னன்றது அதோடைய டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். கல்ட், வாட் இஸ் a cult? Cultism is any major deviation from orthodox Christianity relative to the cardinal doctrines of the Christian faith அப்படின்னு சொல்லி வால்டர் ஆர் மார்ட்டின் சொல்றார். என்ன அர்த்தம்? காலா காலமாக வரக்கூடிய வேத வசனத்தின் சத்தியங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய போதனைகள். அந்த ஸ்கிரீன் ஷேரிங்ல ஸ்கிரீன் மேல வேற ஒரு காரியம் மறைக்குது, கொஞ்சம் பாருங்க. ஓகே, காலா காலமாக கை கொண்டு வரக்கூடிய நம்பக்கூடிய சத்தியங்களில் இருந்து நம்மை விலக்கக்கூடிய போதனைகள், கல்டிசம். அதே கல்ட்ன்ற வேர்டுக்கு தேவ் பிரீஸ் என்றவர் என்ன டெஃபினிஷன் கொடுக்கிறாருன்னா, a cult is a religious belief and practice calling for devotion to a religious view centered on false doctrines. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட மத மக்கள் தவறான ஒரு நம்பிக்கைக்கு நேராக, தவறான செயல்களுக்கு நேராக, அதற்கு தங்களை அர்ப்பணிக்கும்படியாக நம்மை இழுக்கக்கூடிய தவறான போதனைகள். சரி, இப்போ கல்ட்னு நம்ம யோசிக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக செயல்படக்கூடிய மக்களை நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம இன்றைக்கு படிக்க போறது என்னன்னா கிறிஸ்டியன் கல்ட்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில பைபிள் வச்சிருப்பாங்க, நம்மை போலவே பாடல்கள் இருக்கும், நம்மை போலவே வசனங்களை போதிப்பார்கள். ஆனால் அவைகள் வசனத்திலிருந்து விலகி போன காரியங்கள். சரி, ஓகே. அப்போ கல்ட் பயங்கர டேஞ்சரான ஒரு காரியம். சரி, வாட் இஸ் a cult? இன்னும் ஒரு சில டெஃபினிஷன் பார்க்கலாம். இட் இஸ் an organized false teaching. அப்படின்னா என்ன அர்த்தம்? தெளிவாக தவறான உபதேசத்தை கற்றுக் கொடுப்பது. இன்னும் என்ன சொல்லணும்னா அன்ஆர்த்தடாக்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஃபால்ஸ் ரிலிஜன். அப்படின்னா அர்த்தம் காலாகாலமாக நம்பக்கூடிய சத்தியங்களுக்கு எதிரானது, எக்ஸ்ட்ரீமா போறது. ஃபால்ஸ் ரிலிஜன் அப்படின்னா அர்த்தம் தவறான மத நம்பிக்கையை கொண்டிருக்கக்கூடிய ஒரு காரியம். சரி, அப்ப நம்ம யோசிக்கலாம், இன்னைக்கு இந்த கல்ட் இருக்குதா? கிறிஸ்டியானிட்டில கல்ட்ஸ் இருக்கான்னு சொல்லி நம்ம கேட்கலாம். நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, சாத்தானுக்கு எத்தனை வயதோ அதே வயது தவறான போதனைகளுக்கும் உண்டு. தவறான போதனைகள் பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. பிசாசு விதமாக செயல்பட்டானா நம்ம கேட்கலாம். வேதத்துல அநேக வசனங்கள் உண்டு. முக்கியமாக நமக்கு ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல நமக்கு தெரியும். ஆதியாகமம் 3வது அதிகாரம் நம்ம படிச்சு பார்க்கும்போது தேவன் ஆதாமிடத்திலே தெளிவாக சொன்னார். என்ன சொன்னார்னா, தோட்டத்திலே இருக்கக்கூடிய எல்லா மரத்துடைய பழத்தை நீ புசிக்கலாம், சாப்பிடலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். ஆண்டவர் தெளிவா சொன்னார், அது ஒண்ணு எக்ஸப்ஷன், மற்ற எல்லாத்தையும் நீ சாப்பிடலாம். அப்படி இருக்கும்போது ஏவாள் அந்த மரத்தடியில இருக்கிறாள். பிசாசு அவளோடு பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல அவன் கேட்ட கொஸ்டின் என்னன்னா, நமக்கு நேரம் இல்லாதால அந்த வசனங்களை நான் வாசிக்கல, இது எல்லாமே ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல இருக்கு. முதல்ல ஒரு கொஸ்டின் கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, ஒரு டவுட் கொண்டாரான். தோட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா மரத்துடைய பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தேவன் சொன்னாரா? இது ஒரு ஃபர்ஸ்ட் டவுட். பிசாசு என்னைக்குமே சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை சந்தேகப்பட வைப்பது முதலாவது. ரெண்டாவது என்ன செய்யறானா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு எதிராக காரியங்களை சொல்லுகிறான். நீங்கள் இதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவதில்லைன்னு சொல்லி சொல்றான். ஜஸ்ட் ஆப்போசிட் டு காட்ஸ் வேர்ட். பொய்யாக காரியங்களை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். மூன்றாவது என்ன செய்யறானா, அவனுடைய ஓன் இன்டர்பிரேஷன், வசனத்தை தவறாக இன்டர்பிரட் பண்ணக்கூடிய காரியத்தை
பிசாசு செய்யறான். என்ன செய்யறான்னா, இந்த கனியை நீங்கள் புசிக்கிற நாளிலே எப்படி இருப்பீங்கன்னா தேவர்களை போல இருப்பீர்கள்னு சொல்லி சொல்றான். அப்போ வசனத்தை ட்விஸ்ட் பண்றது, முதல் மனிதனாகிய ஆதாமையும் ஏவாளையும் வஞ்சிப்பதற்கு பிசாசு பயன்படுத்தின காரியமே வசனத்தை ட்விஸ்ட் பண்றதுதான். பிசாசு ஆண்டவரை சோதிக்கும் போதும் அவிதமாக சோதிக்கிறார். அதனால கல்ட் வந்து வசனத்தை தவறாக போதிப்பது இன்றைக்கு நேற்றல்ல, ஆதி நாட்கள்ல இருந்து, ஆதி மனிதனுடைய வாழ்க்கையிலிருந்து வருகிறது. எவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு நேராக ஆதாமையும் ஏவாளையும் வழி நடத்துச்சு இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இப்போ ஒரு சில வசனங்களை மட்டும் பார்க்க போறோம். நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறதால முடிஞ்ச அளவுக்கு வேகமாக காரியங்களை பார்க்கலாம். மத்தேயு 7வது அதிகாரம் 15வது வசனம், 22வது வசனம், 23ஆம் வசனம் பிரதர் ஜான் வாசிப்பாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. தம்பி நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களாமா? தேங்க்யூ ஜான். மத்தேயு 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். 22வது வசனம். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தெளிவா போதிக்கிறார். என்ன போதிக்கிறாரு? மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து 5வது 6வது அதிகாரங்களை போதித்துட்டு 7வது அதிகாரத்துல கன்சாலிடேட் பண்ணும்போது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவருடைய பெயரை சொல்லி அற்புதங்களை செய்கிறவர்கள், ஆண்டவருடைய பெயரை சொல்லி அநேக காரியங்களை செய்யக்கூடிய மக்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்கள் எல்லாம் வசனத்தின் அடிப்படையில இல்லாதபடியினாலே ஆண்டவர் அவங்கள வந்து அக்செப்ட் பண்ண மாட்டார். அக்கிரம செய்கைக்காரரேன்னு சொல்லி சொல்றார். என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்போ வசனத்தின் அடிப்படையிலே இல்லாத போதனைகள் வரும், அது நம்முடைய விசுவாசத்தை பாதிக்கும், அவர்களும் ஆண்டவருடைய பெயரிலே ஊழியம் செய்வார்கள் சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக, வெகு தெளிவாக இந்த வசனங்கள்ல போதிக்கிறார். ஓகே சரி. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 29வது வசனம். அப்போஸ்தலர் ஆக்ட்ஸ் chapter 20 verse 29. அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 29வது வசனம். நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். தேங்க்யூ தம்பி. இந்த வசனங்கள் என்ன சொல்லுது? நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். அந்த தவறான போதனைகளை போதிக்கக்கூடிய மக்களை பவுல் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஓநாய்க்கு உதாரணமா சொல்றார், வல்ஸ்க்கு உதாரணமா சொல்றார். அதே மாதிரி மத்தேயு 24:4-5 வசனங்களை பார்க்கும்போது அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம்? கையில பைபிள் தான் வச்சிருப்பாங்க, நம்மை போலவே திருச்சபையாக கூடுவார்கள், ஆனால் அவர்கள் அந்த வசனத்திலிருந்து போதிக்கும் போது தவறாக போதிப்பார்கள். அவர்களுடைய நோக்கங்கள் தவறாக இருக்கும். அப்போ நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து ஊழியம் செய்யும் போதே, பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போதே நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி சொன்னார். மார்க் 13வது அதிகாரம் 22ஆம் வசனம். மார்க் 13:22. மார்க் 13:22ஆம் வசனம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இந்த வசனங்கள் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள் நாம் மூக்கிலே விரலை வைக்கக்கூடிய அளவுக்கு பெரிய மிரக்கிள்ஸை செய்வாங்க, அற்புதங்களை செய்வாங்க. எதுக்காக செய்வாங்க தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய விதத்துல. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்னா யாரு? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். They are the chosen people. Saved people are chosen people. அப்படிப்பட்ட பீப்புளே டிசீவ் ஆகக்கூடிய அளவுக்கு பெரிய மிரக்கிள்ஸ் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். 2 Peter chapter 2 verses 1-3. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ளப்போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டக்கேதுவான வேத
பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நாட்களை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. ஓகே, இந்த வசனங்களை நீங்க பிறகு நேரம் எடுத்து வாசிங்க. உங்களுக்கு இந்த நோட்ஸ், டீடைல் நோட்ஸ் வந்து பிடிஎஃப் அனுப்பி இருக்கிறேன். அதை வந்து உங்க குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. அதுல நான் உங்களுக்கு கொடுத்த நோட்ஸ்ல ஒரு 25% கூட டீச் பண்ண முடியுதான்னு சொல்லி எனக்கு தெரியல. ஓகே, இந்த வசனங்களை கொஞ்சம் கவனிங்களேன். கள்ள போதகர்கள் ஜனங்களுக்குள்ளே இருப்பார்கள். ஏதாவது 2வது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது. ராங் டீச்சர்ஸ் வில் பி தேர். என்ன செய்வாங்கன்னா வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணுவார்கள். தந்திரமாகனா நேரடியா சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கன்னிங்கா, ரொம்ப டிசீவிங்கா நம்முடைய ஃபெய்த்தை விட்டு நம்ம டீவியேட் பண்ணுவதற்கு இவங்க ஸ்டெப் எடுப்பாங்க. அது மாத்திரமல்ல, தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். சரி, அடுத்து 2வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவாங்க. இவ்வளவு கூட்டம் போதே, இவ்வளவு பெரிய பிரசங்கியார், அவர் தப்பா பேசுறாரு நீங்க சொல்றீங்களே, அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஊழியக்காரர், அவர் பேசுறது தப்பா ரைட்டா பரவாயில்ல, உங்களால அவ்வளவு பெரிய கூட்டத்தை ஈர்க்க முடியுமா? EU மீட்டிங்க்கு அவ்வளவு பெரிய கூட்டம் வருதா? அதனால அவர் பயங்கர பவர்ஃபுல்லான பிரசங்கியார்னு சொல்லி நம்ம முடிவு கட்டுவோமானால் அது தவறு. ஓகே, அநேகர் பின்பற்றுவார்கள். அடுத்து என்ன கொடுத்திருக்கு? அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய போதனை இயேசு கிறிஸ்துவை அறியாத மற்ற மக்கள் மத்தியில ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்காது. அநேகர் பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய விதத்துல அது கோமாளித்தனமாக இருக்கும்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அடுத்து மாத்திரம் இல்ல, 3ஆம் வசனத்துல அவர்கள் பொருளாசை உடையவர்கள். அவங்க எய்ம் என்ன தெரியுமா? தாங்க வச்சிருக்கக்கூடிய காங்கிரிகேஷன் மூலமா, தங்களுடைய ஃபாலோயர்ஸ் மூலமா தங்களுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்திக் கொள்வார்கள். அதனால அழிவு வரும். ஆகவே நீங்கள் கவனமாக இருங்கள் சொல்லி பீட்டர் எழுதுறார். சரி, இப்ப அடுத்து, ஆர் யூ இன் எ கல்ட்? நம்ம ஒரு கல்ட்ல இருக்கிறோமா இல்லையா என்பதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஆனா நீங்க சொல்றீங்க கல்ட்னா வசனத்தை தவறாக போதிக்கிறவர்கள் அல்லது காலாகாலமாக உள்ள சத்தியத்தில் இருந்து விலகி போனவர்கள். அதை எப்படி நான் இனம் கண்டுகொள்வது? ஒரு சில காரியங்களை வேகமா பார்க்கலாம். சரியா, அடுத்ததுக்கு போலாம். The marks of the cults. தவறான போதனைகளின், தவறான உபதேசங்களின் அடையாளங்கள். இது பெரிய டாபிக். இந்த டாபிக்ல ஒரு சில காரியங்களை பார்க்கலாம். சரி, ஃபால்ஸ் டீச்சிங், அதே போல பிப்ளிக்கல் டீச்சிங், ரெண்டையும் பேரலலா நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். ஃபால்ஸ் டீச்சிங், பிப்ளிக்கல் டீச்சிங். ஃபால்ஸ் டீச்சிங்கை பார்த்துட்டு பிப்ளிக்கல் டீச்சிங்குள்ள வரலாம். ஃபால்ஸ் டீச்சிங் எப்படி கண்டுபிடிக்கலான்றதுக்கு இது ஒரு பெரிய அடையாளம். எப்படி கொரோனா வைரஸ் வந்துருச்சா இல்லையான்றதுக்கு நிறைய அடையாளம் கொடுத்துருக்காங்க இல்லையா? இருமல் தொடர்ந்து இருக்கும், மூச்சு விட கஷ்டமா இருக்கும், காய்ச்சல் தொடர்ந்து இருக்கும், கை கால்லாம் வலி இருக்கும், அப்படி நிறைய சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல. அந்த சிம்டம் வச்சு ஒரு பேஷண்ட்டுக்கு COVID-19 பாசிட்டிவா இருக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். அங்க போய் அவங்க டெஸ்ட் பண்ண பிறகு ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. மற்றபடி சிம்டம்ஸ் வச்சு, சிம்டமேட்டிக்கா இருக்கிறவங்களும் இருக்காங்க. மற்றபடி சிம்டம்ஸ் வச்சு, அடையாளங்களை வச்சு, வெளியே காணப்படக்கூடிய காரியங்களை வச்சு இவர் வந்து COVID-19 பேஷண்ட் தான் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஃபால்ஸ் டீச்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில அடையாளங்கள் இருக்கு, வேதத்தின் அடிப்படையில பார்க்கலாம். முதல்ல என்னன்னா, எக்ஸ்ட்ரா பிப்ளிக்கல் ரெவலேஷன் அப்படின்னு என்ன அர்த்தம்? வசனத்திலே இல்லாத வெளிப்பாடுகள். நான் இப்போ டிவியில ஒரு சில ப்ரோக்ராம் பார்க்கும்போது, நான் அதிகமாக டிவியில உள்ள செய்திகளை பார்ப்பதில்லை, யூடியூப்ல பார்ப்பதில்லை. ஒரு சில செலக்டிவா நல்ல பைபிள் டீச்சர்ஸ் உடைய மெசேஜஸ் மட்டும் கேட்பது என்னுடைய வழக்கம். ஆனா இப்ப டிவியை சில நேரத்துல ஆன் பண்ணி சேனல்ஸ் மாத்தும் போது இன்னைக்கு உள்ள ட்ரெண்ட் என்ன தெரியுமா? கையில வேதாகமமே இல்லாமல் பேசுவது. இதே எப்படி பட்டிமன்றத்துல பேசுறாங்களோ, மற்ற இடங்கள்ல பேசுறாங்களோ அவிதமாக பேசுவது. எக்ஸ்ட்ராடினரி பைபிள் டீச்சர்ஸ் இருக்காங்க, நான் அவங்கள சொல்ல. இப்போ தியோடர் வில்லியம்ஸ் அண்ணெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கையில பைபிள் இருக்கும், ஆனா பைபிளை பார்க்காமயே பேசக்கூடிய அளவுக்கு வேதத்தை படித்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்களை நான் சொல்ல. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, வேதத்திலே இல்லாத வெளிப்பாடுகளை பற்றி பேசுறாங்க.
நான் காலேஜ் படிக்கும் போது ஒரு மேகசின் வரும். அந்த மேகசின்ல என்ன போட்டிருப்பாங்கன்னா, இயேசு கிறிஸ்து 1991ல வந்துருவார், செப்டம்பர் 2ஆம் தேதி வந்துருவார். அந்த புக்ல போட்டுருந்துச்சு. இதை பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. எப்படி பைபிள்ல போடப்படவில்லையே, பைபிள்ல அப்படி இல்லையே சொன்னா, அவர் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரருக்கு சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்கிறார்? நான் எப்பொழுது வரப்போகிறேன் என்பது எனக்கு தெரியாது. அந்த அந்த வேலையை பிதாவிட்ட நான் கொடுத்துட்டேன், தூதர்களுக்கும் தெரியாது. அப்படி இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்க? எனக்கு ஸ்பெஷல் ரெவலேஷன் கிடைச்சிச்சு, ஸ்பெஷல் ரெவலேஷன் கிடைச்சிச்சு. அருமையான தம்பி தங்கச்சி, யாராவது உங்ககிட்ட வந்து பைபிள்ல இல்ல, கர்த்தர் எனக்கு ஸ்பெஷலா இந்த காரியத்தை கற்றுக் கொடுத்தார் சொல்லி சொன்னாங்கன்னா, பி கேர்ஃபுல். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல், ரெவலேஷன் சாப்டர் 22 verse 18. இந்த புஸ்தகங்களில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகிலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகளிலிருந்தும் அவனுடைய பங்கை தேவன் எடுத்து போடுவார். இட் இஸ் a warning. வேதவசனம் என்ன சொல்லுது? வசனத்தை கூட்டுவதற்கோ வசனத்தை குறைப்பதற்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ பைபிள்ல இல்லாத ஒரு வெளிப்பாடு, பைபிள்ல இல்லாத ஒரு அனுபவம். ஒரு தம்பி வந்து கேட்டானே, ஒரு சிடி அப்படியே நீட்டுறாங்கனே, சிடியை தொட்ட உடனே அப்படியே ஷாக் அடிச்சு விழுந்துடுறாங்கனே, இது என்னனே? வேதாகமத்துல எங்கேயுமே இல்ல. கேட்டா கர்த்தர் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சிடியை கொடுத்தாருலாம் சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. பி கேர்ஃபுல். இது வசனத்திலே இல்லாத போதனையா இருக்குமானா அது தேவனிடத்தில இருந்து வருவதில்லை. இரண்டாவது, ஃபால்ஸ் டீச்சர் சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, சால்வேஷன் பை ஒர்க்ஸ். ரட்சிப்பு நம்ம செய்யக்கூடிய செயல்கள் மூலமாக நடைபெறுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ரட்சிக்கப்படலுமானா இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் மட்டும் போதாது, நீ இன்னும் ஒரு சில காரியங்களை சேர்த்து செய்யலாம். என்னன்னா செய்யலாம்? நீ வந்து கல்யாணமே பண்ணக்கூடாது. கல்யாணமே பண்ணாம நீ இருந்தாதான் ஆண்டவர் உன்னை அக்செப்ட் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஊழியத்தை தான் அக்செப்ட் பண்ணுவார். நீ கலர் ட்ரெஸ் போடக்கூடாது, ஒயிட் தான் போடணும். மீச வைக்க கூடாது. ஒரு சில காரியங்களை நீ அணியலாம், ஒரு சில காரியங்களை அணியக்கூடாது. ஜுவல்ஸ் நீ போடக்கூடாது. எங்க சபையில வந்து எங்க பாஸ்டர் மூலமா முழுக்க ஞானஸ்நானம் நீ எடுக்கலாம். அதே போல உனக்கு வரக்கூடிய வருமானத்துல கண்டிப்பா எங்க சர்ச்சுக்கு 1/10 நீ கொடுக்கலாம். சண்டே சர்வீஸ்க்கு கண்டிப்பா நீ வரலாம். ஈயூ மீட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, ஈயூ கேம்ப் இருந்தாலும் பரவாயில்ல, எங்க திருச்சபைக்கு நீ கண்டிப்பா வரலாம். இப்படிலாம் நீ செஞ்சாதான் தேவனுடைய பிள்ளை. சால்வேஷன் பை ஒர்க்ஸ். அருமையான தம்பி தங்கச்சி, சால்வேஷன் பை கிரேஸ் சொல்லி வசனம் தெளிவா சொல்லுது. எபேசியர் 2:8 நமக்கு தெரியும் இல்லையா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. சரி, அடுத்தது அன்சர்டன் ஹோப். இவர்கள் சொல்லுவது வசனத்திலே இல்லாத ஒரு நம்பிக்கை. 1 Peter chapter 1 verses 3 to 6. 1 பேதுரு 1வது அதிகாரம் 3 முதல் 6 வரைக்கும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வசனங்கள் தெளிவா சொல்லுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு என்ன ஹோப் இருக்குன்னு சொல்லி தெளிவா சொல்லுது. ஆனா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஹோப் கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அன்சர்டன் ஹோப். நீ பரலோகத்துக்கு போனாலும் போலாம், போகாமையும் இருக்கலாம். நீ வந்து ரட்சிப்பை இழந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி நிறைய காரியங்களை என்ன செய்வாங்க? தவறான விதத்திலே போதிப்பார்கள். ஓகே, அடுத்தது எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ஹீப்ரூஸ் chapter 12 verse 2. நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒரு வசனம் வாசிக்கலாம். நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கிறதால நீங்க மற்றபடி நோட்ஸ் பிறகு படிச்சு பாருங்க. ஹீப்ரூஸ் எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம்.
அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார். இந்த வசனங்கள் எல்லாம் படிக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வேதத்திலே சொல்லப்பட்ட மேசியா வேற, வேதத்திலே சொல்லப்பட்ட மேசியாவுடைய லீடர்ஷிப் வேற, ஆனா இவங்களுடைய போதனை கம்ப்ளீட்டா வேற மாதிரி இருக்கும். சரியா? ஆண்டவர் சொல்லக்கூடிய தலைமைத்துவத்துக்கும் இவங்களுடைய தலைமைத்துவத்துக்கும் தவறு கொஞ்சம் கூட சம்மந்தமே இருக்காது. அடுத்து ராங் டீச்சர்ஸ், ஃபால்ஸ் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா கன்ஃபியூஸ்ட் டாக்ட்ரின்ஸ். 2 தீமோத்தேயு chapter 2 verse 2. 2 தீமோத்தேயு 2:2 வாசிங்க. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. இந்த இடத்துல பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, தீமோத்தேயுவே, நான் டீச் பண்றத பப்ளிக்ல நான் டீச் பண்ணேன், அதை நீ கேட்டிருக்க, நீ கேட்டதை மற்றவர்களுக்கு போய் டீச் பண்ணுன்னு சொல்லி அவ்வளவு அஷூரன்ஸ் கொடுக்கிறாரு. ஆனா இந்த கள்ள போதகர்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நூதனமான நியூ டாக்டரின்ஸை அவங்க கொண்டு வருவாங்க. ஓகே, அதே மாதிரி ரிஜெக்ஷன் ஆஃப் அதர்ஸ். இவங்க சொல்லக்கூடிய காரியம் என்னன்னா, EU மீட்டிங் போனா நீ பரலோகத்துக்கு போக மாட்ட, குறிப்பிட்ட ஒரு சில சபைகளுக்கு போனா அந்த சபையில உள்ளவங்க யாருமே ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்க பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. எங்க கூட்டத்துக்கு எங்க சர்ச்சுக்கு நீங்க அட்டென்ட் பண்ணாதான் நீங்க தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாரையும் ஒழிச்சிருவாங்க. ரிஜெக்ஷன் ஆஃப் அதர்ஸ். அவங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, அவங்க லோக்கல்ல அவங்க போற இடங்கள்ல அந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரு சர்ச் இல்லைன்னு சொல்லி வச்சுக்கிறங்க, அந்த சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. இவங்க என்ன செய்வாங்க, கடல் கடந்து ஊர் கடந்து இவங்க எந்த சர்ச்ல இருக்காங்களோ அந்த சர்ச்சுக்கு தான் போவாங்க. நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன், பேரை நான் சொல்ல விரும்பல. ஓகே, ஸ்பெஷல் இன்விடேஷன்ஸ். உங்க மேல அதிகமான கரிசனை காட்டுவது போல நடிப்பார்கள். டிஃபெக்டிவ் கிறிஸ்டாலஜி அப்படின்னு அர்த்தம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சரியான போதனை அவர்களுக்கு இருக்காது. சரி, இவர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு தவறான மெத்தட் என்னன்னா, பைபிள் நாட் ஆஸ் அ ஹோல். நீங்க இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடி உங்களுடைய லீடர்ஷிப் ட்ரைனிங் கேம்ப்லயோ அல்லது பைபிள் செமினார்லயோ நீங்க படிச்சீங்கன்னா, வேதத்தின் சத்தியங்களை மொழிபெயர்ப்பதற்கு அர்த்தம் கண்டுபிடிப்பதற்கு இன்டர்பிரேட் பண்றதுக்கு ஒரு சில பிரின்சிபல் இருக்கு. அதுல ஒரு பிரின்சிபல் என்னன்னா, இன்டர்பிரேட் அக்கார்டிங் டு த ஹோல் பைபிள். முழு வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்ற அடிப்படையில் நாம் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு சில வசனங்களை மாத்திரம் கையில எடுத்து வச்சுக்கிட்டு ரெடிமேட் ரெஃபரன்சஸ் சொல்லி சொல்லுவாங்க, அந்த வசனத்தை மாத்திரம் சொல்லிட்டே இருக்கக்கூடாது. இந்த வசனம் இப்படி சொல்லுது, இந்த வசனம் இப்படி சொல்லுதுன்னு சொல்லி ஒரு சில காரியங்களை மாத்திரம், அது ஞானஸ்நானமா இருக்கலாம், திருத்துவமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம், ஒரு சில வசனங்களை மாத்திரம் வைத்துக்கொண்டு அந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு டாக்டரினை உருவாக்குமானா, that is a cult. It is a false teaching. இயேசு கிறிஸ்து கால்களை கழுவுனார், அதனால நம்மளும் கால்களை என்ன செய்யலாம், கழுவணும். இயேசு கிறிஸ்து மீச வச்சிருந்தார், இயேசு கிறிஸ்து தாடி வச்சிருந்தார், நம்மளும் தாடி வைக்கணும். அதனால தாடி வைக்காதவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கன்னு சொல்லி போதிக்கிறது எவ்வளவு கோமாளித்தனமா இருக்குல்ல. அப்படிப்பட்ட போதனைகள் இன்றைக்கு உண்டு. இது முழு வேதாகமும் என்ன போதிக்கிறது என்பதை மறைக்கக்கூடியது. இந்த 2 தீமோத்தேயு 3:16-17 எல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். நாம் என்ன நம்புகிறோம், பழைய ஏற்பாடும் தேவனுடைய வார்த்தை, புதிய ஏற்பாடும் தேவனுடைய வார்த்தை என்பதை நாம் தெளிவாக நம்புகிறோம். சரியா? ஓகே, அடுத்து கமிட்மெண்ட் டு த செக்ட். அது தப்பா இதா இருக்கு, செக்ட், SECT, செக்ட் ஆர் லீடர். அந்த குழுவுக்கு அல்லது அந்த குழுவின் தலைவருக்கு அர்ப்பணிப்புள்ளவராக இருக்க வேண்டும். அவரை ஹீரோ வர்ஷிப் பண்ணணும். அவர் என்ன சொன்னாரோ அதான் தெய்வ வாக்கு, அதன் அடிப்படையிலே செயல்பட வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய மக்கள். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். 1 கொரிந்தியர் 3:4 முதல் 8 வரை. ஒருவன் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும் வேறொருவன் நான் அப்போஸ்தலரை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவா? பவுல் யார்? அப்பல்லோ யார்? கர்த்தர் அவனவனுக்கு அருள் அளித்தபடியே நீங்கள் விசுவாசிக்கிறதற்கு ஏதுவா இருந்த ஊழியக்காரர் தானே. நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பவுல் எவ்வளவு அழகா கொரிந்திய சர்ச்சுக்கு எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு? ஒருவன் அப்பல்லோவை சேர்ந்தவன் சொல்றான், ஒருத்தன் பவுலை சேர்ந்தவன் சொல்லி சொல்றான், அவரை சார்ந்தவன் இவரை சார்ந்தவன், அந்த குரூப்பை சேர்ந்தவன் இந்த குரூப்பை சார்ந்தவன் சொல்லி சொல்றான். யாராலேயும் அல்ல, நடுகிறவன் ஒருவன், நீர் பாய்ச்சுகிறவன் ஒருவன், விளைய செய்கிறவர்
கர்த்தர். குறிப்பிட்ட ஒரு மனிதரை கடவுளாக மாற்றக்கூடாது. நான் படிச்சு முடிச்சு என்ன அடுத்து செய்யறது, உடனே அவருக்கு போன் பண்ணி கேட்கலாம், அங்கிள் சொல்லுங்க, ஜோம் பண்ணி நான் என்ன படிக்கணும்னு சொல்லி சொல்லுங்க. அங்கிள் நான் அடுத்து யார கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி சொல்லுங்க. அங்கிள் நான் எந்த வேலைக்கு போகணும்னு சொல்லி சொல்லுங்க. இப்படி மனிதர்களை கடவுளாக மாற்றக்கூடிய அளவுக்கு அவங்க மற்றவங்களை என்ன செய்வாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. கடைசியா பினான்சியல் எக்ஸ்ப்ளாய்டேஷன், பணத்தை மக்களிடத்தில் இருந்து சுரண்டக்கூடிய, கொள்ளையடிக்கக்கூடிய கூட்டம் இந்த தவறான போதனைகள். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10ஆம் வசனம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். பவுல் எழுதும் போது என்ன எழுதுறாருன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, பணமே வாழ்க்கை, நாங்க எங்க ஊழியத்துல இத்தனை கோடியை கலெக்ட் பண்ணணும் சொல்லி நாங்க விரும்புறோம், நாங்க இப்படிப்பட்ட மாடர்ன் காரை வாங்கணும்னு சொல்லி விரும்புறோம், இவ்வளவு பெரிய கோபுரத்தை கட்டணும்னு விரும்புறோம், அதை செய்யறோம் இதை செய்யறோம்னு சொல்லிட்டு இவர்களை பின்பற்றக்கூடிய மக்களின் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய மக்கள் இந்த மக்கள். இதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க விரும்பி வாசிக்கக்கூடிய புத்தகங்கள், விரும்பி பார்க்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், அல்லது வேற எந்த நெட்வொர்க் சேனலா இருந்தாலும் பரவாயில்ல, டிவி ப்ரோக்ராமா இருக்கலாம், அந்த பீப்புள்கிட்ட இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுதான்னு சொல்லி கொஞ்சம் யோசித்து பாருங்க. பி கேர்ஃபுல் அருமையான தம்பி தங்கச்சி, இது நம்முடைய விசுவாசத்தை விட்டே நம்மை வழுகி செல்ல கொண்டு போய்விடும். சரி, அடுத்ததுக்கு போலாம். few of the major cults அல்லது heresies, Christian counterfeits. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த அடுத்த நான் பேசுறது கேக்குதா? அடுத்த ஸ்லைடுக்கு போலாம். இந்த கிறிஸ்டியன் கவுண்டர்ஃபீட் அல்லது ஹெரசிஸ், கல்ட்ஸ் நிறைய இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா அவ்வளத்தையும் படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை. ஒரு சில மேஜர் கல்ட்ஸ் வந்து நான் இங்க கொடுத்துருக்கேன். இன்னும் ஒரு 2 வேர்டு பயன்படுத்தியிருக்கேன் பாத்தீங்களா, ஹெரசிஸ், கிறிஸ்டியன் கவுண்டர்ஃபீட்ஸ். கவுண்டர்ஃபீட்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒரு பேங்க்ல போய் நீங்க கையில ரூபாயை கொடுத்தோம்னா அந்த ரூபாயை கையில எடுத்து அந்த பேங்க்ல இருக்கக்கூடிய ஆபீசர், எனி பேங்க், ரிசர்வ் பேங்கா இருந்தாலும் சரி, எந்த பேங்கா இருந்தாலும் அப்படி கையில எடுத்து பார்ப்பாரு. அதுல ஒரு கள்ள நோட்டு இருந்தா உடனே கண்டுபிடிச்சிருவாரு. அது என்ன சொல்லுவாருன்னா, இது கவுண்டர் ஃபீட்னு சொல்லி சொல்லுவார். கவுண்டர் ஃபீட் நோட், இது கள்ள நோட்டு, இது ஒரிஜினல் கிடையாது, இது ஃபேக். அதே போல வேத வசனத்திலே இல்லாத காரியங்களை போதிப்பது கிறிஸ்டியன் கவுண்டர் ஃபீட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி நிறைய பேர் இருக்காங்க. அதை நம்ம இனம் கண்டுகொள்ள வேண்டியது மிக மிக முக்கியம். நீங்க பைபிளை படிக்கும் போது, தொடர்ந்து ஆண்டவருக்குள்ள வளரும் போது, ஆண்டவருடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ளும் போது உங்களால என்ன கண்டுகொள்ள முடியும். நேரம் இல்லாதால ஒரு சில காரியங்களை சுருக்கமா நான் சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். முதல்ல வரக்கூடியது ஜெகோவாஸ் விட்னஸஸ், யெகோவாவின் சாட்சிகள். பல ஆண்டு காலமாக வேர்ல்ட் லெவல்ல பெரிய இம்பாக்டை உருவாக்கக்கூடிய ஒரு கல்ட். யெகோவா சாட்சிகள் டார்கெட் பண்ணக்கூடியது முக்கியமாகவே யாருன்னா கிறிஸ்டியன்ஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. நான் மதுரையில ஸ்டாஃபா இருக்கும்போது காலையில 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பத்தி பேச போறோம்னு சொல்லி வந்தாங்க. அதே போல அவங்களுடைய லிட்ரேச்சர் பயங்கர ஹை குவாலிட்டேட்டிவா இருக்கும். எப்படி இவர்களை இனம் கண்டுகொள்வது? நீங்க எந்த புக்கு உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சாலும் அந்த புக்குடைய பப்ளிகேஷன் கொஞ்சம் திருப்பி பாருங்க. அதுல வாட்ச் டவர் பப்ளிகேஷன், காவல் கோபுர வெளியீடுன்னு சொல்லி போட்டிருந்தாங்கன்னா பி கேர்ஃபுல். அது யாருடைய பப்ளிகேஷன்னா ஜெகோவாஸ் விட்னஸஸ் உடைய வெளியீடு. வேர்ல்ட்ல அதிகமான லிட்ரேச்சர் ப்ரொடியூஸ் பண்றதுல இவங்க முக்கியமான இடத்துல இருக்காங்க. சரி, இதை உருவாக்குனவர் யார்? சிடி ரசல், இன்னும் 2 பேர் வந்து இதை உருவாக்குனாங்க. இவங்களுடைய போதனை என்னன்னா, யெகோவாவே தெய்வம், திருத்துவத்தை மறுதலிக்கிறவர்கள், ட்ரினிட்டி கிடையாது. இயேசு கிறிஸ்து யாராலே உருவாக்கப்பட்டவர்? பிதாவாலே உருவாக்கப்பட்டவர். அவருடைய செகண்ட் அட்வென்ட் எப்போ நடந்துருச்சுன்னா, அவருடைய வருகை 1874 நடந்துருச்சு. அதே போல பரிசுத்தவான்கள்லாம் 1878 உயிர்த்தெழுந்துட்டாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சர்ச்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுல 1,44,000 பேர் மட்டும்தான் இருப்பாங்க. அது யாருன்னா ஜெகோவாஸ் விட்னஸஸ் மட்டும்தான் சொல்லி இவங்க போதிக்கிறாங்க. இவங்க எர்த்லி கவர்மெண்ட்டுக்கு கீழ்ப்படியக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. புதிய வானம் புதிய பூமி, நியூ ஹெவன் அண்ட் நியூ எர்த் இப்போ இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஜூனியர் விகடன்ற ஒரு செக்குலர் மேகசின்ல ஏறக்குறைய 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கல்ட்டை பத்தி ஒரு பெரிய ஆர்டிகிள் வந்துருந்துச்சு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு கல்ட் இது. யெகோவா சாட்சிகள் உங்களை அப்ரோச் பண்ணாங்கன்னா நீங்க அவங்ககிட்ட எந்த விதத்திலையும் ஆர்கியூ பண்ணாதுங்க. உங்களால முடிஞ்சா வசனத்துல இருந்து பேசுங்க. மற்றபடி இவர்கள் திருத்துவத்தை மறுதலிக்கிறபடினால
இயேசு கிறிஸ்துடைய தெய்வத்துவத்தை மறுதளிக்கிறபடினால இது தவறான உபதேசம். அடுத்து ஒரு குரூப், இது உங்க நோட்ஸ்ல இல்ல, ஜீசஸ் ஒன்லி. இவர்கள் எல்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒரு வசனத்தை மாத்திரம் வச்சுக்கிடுவாங்க. யெகோவா சாட்சிகள் என்ன சொல்லுவாங்க? என்னை அனுப்பின பிதா என்னை விட பெரியவராய் இருக்கிறார், ஆகவே இயேசு கிறிஸ்து பிதாவை விட குறைவானவன் சொல்லிடுவாங்க. ஜீசஸ் ஒன்லி என்ன சொல்லுவாங்க? நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம், என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், அதனால ஜீசஸ் தான் ஃபாதர், பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. இது யார் குரூப்னா பிரன்ஹாம் குரூப். பிரன்ஹாம் எனப்பட்டவர் உருவாக்கின ஒரு குரூப். நாம் பிதாவையும் நம்புகிறோம், குமாரனையும் நம்புகிறோம், பரிசுத்த ஆவியானவரை நம்புகிறோம். ஜீசஸ் ஒன்லின்றது இட் இஸ் எ கல்ட். ஓகே. மூன்றாவது செவன்த் டே அட்வென்டிசம், 7ஆம் நாள் திருச்சபை. ஃபவுண்டர் யாருன்னா வில்லியம் முல்லர். இவருக்கு அடுத்தபடியாக இஜி ஒயிட் சொல்லி ஒரு அம்மா வந்து அவருடைய ஃபாலோவரா இருந்தாங்க. அவங்க ஒரு புக் எழுதினாங்க. அந்த புக்கு தான் இவங்களுக்கு பைபிளை விட அதிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. இவங்க என்ன சொல்றாங்க? செவன்த் டே வந்து சாட்டர்டே வந்து கண்டிப்பாக ஓய்வு நாளாக கடைபிடிக்க வேண்டும். சண்டே வந்து அவ்விதமாக கடைபிடிக்க கூடாது. யாரெல்லாம் சாட்டர்டே ஓய்வு நாளாக கடைபிடிக்கவில்லையோ தே வில் பி டூம்ட், அவர்கள் அழிவார்கள் சொல்லி அவங்க நம்புறாங்க. அது மாத்திரமல்ல, இவங்களுடைய போதனை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்துக்காக நேரடியாக மரிக்கவில்லை, அவர் பாவமே இல்லாதவர் கிடையாது. நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் நம்மீது இருந்து எடுத்து யார் மேல போட்டார்னா சாத்தான் மேல போட்டு விட்டார் என்று சொல்லுவார்கள். இவர்களுடைய போதனை தவறான போதனை. அடுத்து வேத வசனத்தை விட்டு விலகின ஒரு பெரிய கூட்டம் யாருன்னா ரோமன் கேத்தலிசம். ஒருவேளை அதை கேட்டு இருக்க தம்பி தங்கச்சி மாதிரி யாராவது ஆர்சி பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தீங்கன்னா நீங்க ஹர்ட் ஆயிராதுங்க, அஃபண்ட் ஆயிராதுங்க. ஹிஸ்டாரிக்கலா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா ஆதி திருச்சபையில இந்த ரோமன் கேத்தலிக் சர்ச் வசனத்துல இருந்து நிறைய டிவியேட் ஆகி போனாங்க. இப்போ ஆண்டவருடைய கிருபையினால நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது, வசனத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். சரி, இவங்களுடைய பிரச்சனை என்னன்னா வேத வசனத்துக்கு பதிலாக ட்ரெடிஷனை ரொம்ப முக்கியப்படுத்துவாங்க. இவ்வளவு காலமாக பின்பற்றி வந்த ட்ரெடிஷன்ஸ் வந்து முக்கியம்னு சொல்லி சொன்னாங்க. 1546ஆவது ஆண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பு அப்போகிரிஃபா 15 புத்தகங்களை வந்து பைபிள்ல அவங்க என்ன செஞ்சாங்க? ஆட் பண்ணிட்டாங்க. மரியாளை என்ன சொல்றாங்கன்னா, மரியாள் தான் இயேசு தேவனுக்கும் பிதாவுக்கும் நமக்கும் நடுவாக இருந்து இருக்கக்கூடிய மீடியேட்டர், இன்டர்செசர்னு சொல்லி சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, பாவ மன்னிப்பு இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கேட்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஃபாதர்ட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா அவர் மன்னிப்பார். ஆனா பைபிள் என்ன சொல்லுது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்லி சொல்லுது. இறந்து போனவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அதனாலதான் கல்லறை திருநாள் அன்றைக்கு அவங்க ரொம்ப முக்கியமா கொண்டாடுவாங்க. 300 AD அந்த டைம்ல தான் பிரேயர்ஸ் ஃபார் த டெட் வந்து கொண்டு வந்தாங்க. அது மாத்திரம் இல்ல, இறந்து போன செயின்ட்ஸ் பரிசுத்தவான்களுக்கும் ஏஞ்சல்ஸுக்கும் இமேஜஸ் உருவாக்குறத கொண்டு வந்தாங்க. 375 AD கொண்டு வந்தாங்க. மரியாளை கடவுளுக்கு ஈக்குவலாக அல்லது கடவுளுடைய தாயாராக எக்ஸால்ட் பண்ணாங்க. இது 375 AD நடந்துச்சு. அது மாத்திரமல்ல, பர்கட்ரினா முத்திரிப்பு தலம், அது 593ஆவது AD உள்ள வந்துச்சு. என்ன அர்த்தம்? பரலோகத்துக்கும் நரகத்துக்கும் நடுவுல ஒரு வெயிட்டிங் பிளேஸ் இருக்கு. நம்ம இறந்து போன ஒரு அவிசுவாசிக்காக நிறைய நல்ல காரியங்கள் செஞ்சோம்னா, அவங்களுக்காக ஜெபம் பண்ணா ஆண்டவர் அவரை தூக்கி பரலோகத்துல போட்டுருவாருன்னு சொல்லி வந்து அவங்க போதிக்கிறாங்க. நம்ம மக்கள்ல கூட ஒரு சிலர் புரிந்திராம சொல்றாங்கல்ல, இறந்து போன மக்களுக்காக நம்ம என்ன சொல்றோம்? ரெஸ்ட் இன் பீஸ் சொல்லி RIPன்னு சொல்லி அனுப்புறோம். அருமையான தம்பி தங்கச்சி, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதன் இறந்து போன பின்பு நம்ம என்ன வாழ்த்தினாலும் என்ன ஜெபம் பண்ணாலும் அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தா he will rest in peace அல்லது he will rest in doom. அது வந்து வசனம் சொல்லக்கூடிய காரியம். சரி, அதே போல 1079 AD என்ன சொன்னாங்கன்னா, காமன் பீப்புள் பைபிளை வாசிக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதனாலதான் ஜான் விக்லிஃப் வசனத்தை ஆங்கிலத்துல டிரான்ஸ்லேட் பண்ணதால, இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணதால அவர் உயிரோட என்ன செஞ்சுட்டாங்க? எரிச்சிட்டாங்க. இவ்விதமாக நிறைய காரியங்கள் வசனத்துல இருந்து டிவியேட் ஆயிட்டாங்க. 1870 வந்து என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, இன்ஃபாலிபிலிட்டி ஆஃப் த போப் இன் மேட்டர்ஸ் ஆஃப் ஃபெய்த் அண்ட் மாரல்ஸ். போப் என்ன சொல்றாரோ அதான் ஃபைனல் அத்தாரிட்டின்னு சொல்லி போதிச்சாங்க. சரி, ஓகே. அடுத்து மாடர்ன் தியாலஜி. இவங்க என்ன போதிக்கிறாங்க? காட் இஸ் அண்ட் எனர்ஜி. நிறைய பைபிள் காலேஜ்ல அப்படி போதிக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு சக்தி. ஜீசஸ் இஸ் an ஐடியல் ஹியூமன் பீயிங். இயேசு கிறிஸ்து நல்ல ஒரு முன்மாதிரியான மனிதன்.
Holy Spirit is an influence. பரிசுத்த ஆவியானவர் ஜஸ்ட் ஒரு பாதிப்பு. Man comes by the process of evolution. சில பாஸ்டர்ஸ் பேசுறத கேட்டிருக்கோம்ல, எவல்யூஷன் மூலமா தான் மனுஷன் உருவானான்னு சொல்லிட்டு. Sin is failure to rise out of animal nature. மிருகத்தன்மையிலிருந்து மேலே எழும்ப முடியாதது பாவம் சொல்லி போதிக்கிறான். நீ நல்லது செஞ்சா அது போதும், எல்லாருக்கும் நல்லது செஞ்சா நீ கண்டிப்பா பரலோகத்துக்கு போகணும், எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள், இவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் நரகத்தை உருவாக்குவாரான்னு சொல்லி போதிக்கக்கூடிய மாடர்ன் தியாலஜி வந்து ஒரு கல்ட். அடுத்து சில்ட்ரன் ஆஃப் காட். சில்ட்ரன் ஆஃப் காட் நம்ம என்னடா தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி யோசிக்காதுங்க. மோசஸ் டேவிட் பெர்க், இவர் தான் இந்த கல்ட்டை வந்து உருவாக்குனவர். ரொம்ப அசிங்கமான ஒரு கல்ட். நான் வந்து ஊழியத்துக்கு வந்த புதுசுல வாலிபனாக இருக்கும்போது கிறிஸ்தவத்துக்கு எதிராக தீவிரமாக செயல்படக்கூடிய ஒரு மற்ற மதத்தை சேர்ந்த இயக்கத்துடைய தலைவர் ஒருத்தரை பாக்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்போ அவர் சொன்னார், என்ன நீங்க கிறிஸ்தவங்க செக்ஸ கொடுத்து மதத்தை மாத்துறீங்கன்னு சொல்லி சொன்னார். அவர் யாரை மீன் பண்றாருன்னா இவங்களதான் சொல்றாரு, சில்ட்ரன் ஆஃப் காட். யூஸ் லவ் ஆஸ் தேர் சிம்பிள் ஆஃப் லாங்குவேஜ். அன்பை தங்களுடைய அடையாளமாக காட்டுவார்கள். இது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, ஸ்டார்ட் வித் டிவைன் லவ் அண்ட் அல்டிமேட்லி லீட் அஸ் டு எராஸ் லவ் டர்னிங் இன்டு லஸ்ட். அதாவது உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னதை எப்படி சொல்லுவாங்கன்னா, யாரும் யாரோடையும் எப்படியும் இருக்கலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அடல்ட்ரி இஸ் என்கரேஜ்ட் இன் தேர் குரூப். அப்படி பிறந்த பிள்ளைகள் யார், பிள்ளைகளுக்கு யார் அப்பானே தெரியாது. அந்த பிள்ளைகள்லாம் யாருன்னு சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் சில்ட்ரன் ஆஃப் காட்னு சொல்லி சொல்லுவாங்க. எவ்வளவு கேவலமான ஒரு டீச்சிங் இல்லையா? அதை பின்பற்றக்கூடிய வாலிபர்கள் அநேகர் உண்டு. பி கேர்ஃபுல். நீங்க அதை பத்தி டீடைல்டா அவங்க நோட்ஸ்ல படிங்க. அடுத்து இருக்கக்கூடிய ஒரு கல்ட் என்னன்னா எமோஷனலிஸ்ட். உணர்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய போதனைகள். இன்னைக்கு நிறைய மீட்டிங் நம்ம பாக்குறோம் இல்ல, அந்த கூட்டங்களுக்கு நீங்க போனீங்கன்னா பயங்கர உற்சாகமா இருக்கும். ஒர்ஷிப்னு சொல்லி எடுத்தீங்கன்னா அப்படியே பவர்ஃபுல் ஒர்ஷிப்பா இருக்கும். ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருக்கும். பரிசுத்த ஆவியானுடைய வரங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பரிசுத்த ஆவியானவர் கனியை பற்றி பேச மாட்டார்கள். ஸ்பெக்டகுலர் ஈவென்ட்ஸ், பார்த்து அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் நடக்கக்கூடிய அற்புதங்களுக்கும் அடையாளங்களுக்கும் தரிசனங்களுக்கும் சொப்பனங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ட்ரீம்ஸ் அண்ட் விஷன்ஸ். அதே போல பைபிள்ல ஹிஸ்டாரிக்கல் பேசேஜஸ் எடுத்து அது ஒரு டாக்மாவா டீச் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தான் கர்த்தர் தெளிப்பட்ட வெளிப்படையான ஒரு அடையாளத்தை கொடுத்தாருலாம் சொல்லுவாங்க. நான் ஒரு யூனிவர்சிட்டி ஏரியால ஸ்டாஃபா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க வந்து ஒரு பாஸ்டர் இருந்தார். அந்த பாஸ்டர் என்ன செய்வாருன்னா, சண்டே தோறும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுப்பாரு. என்ன கொடுப்பாருன்னா, யாரெல்லாம் இந்த வாரம் பிறந்த நாள் கொண்டாடுறீங்களோ நீங்க உங்கள எத்தனை பேர் 10,000 ரூபாய் இந்த சர்ச்சுக்கு கொடுப்பீங்க. அது வந்து ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் இருக்கக்கூடிய ஒரு கேம்பஸ். அந்த கேம்பஸ்ல அமிதமாக அவர் சொல்லுவார். அவரை நம்பி தங்க பேரண்ட்ஸ் பணத்தை வந்து அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. பி கேர்ஃபுல் தம்பி தங்கச்சி. சரி, இதெல்லாம் பழைய காலத்து அல்லது கொஞ்சம் அவுடேட்டடா இருக்கக்கூடிய கல்ட். இன்னைக்கு உள்ளதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய கல்ட் என்னன்னு சொல்லி அடுத்து பார்ப்போம். ராங் டீச்சிங்ஸ் இன் ரீசன்ட் டேஸ். இன்னைக்கு உள்ள காலத்துல இருக்கு. ஒண்ணு என்ன தெரியுமா? ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல், செழுமை கொள்கை. எங்க பார்த்தாலும் டிவி ஆன் பண்ணாலும் பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய பிரசங்கிமார் எல்லாரும் சொல்லக்கூடிய என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொண்டால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கு வியாதியே வராது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கு பண கஷ்டமே வராது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா உனக்கு வேலை இல்லாத பிரச்சனையே வராது. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா நீ தொட்டது எல்லாம் பொன்னாக மாறிவிடும். இல்லனே, அது சரிதானே? கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறாரே நீங்க சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்பது உண்மை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா இந்த டீச்சிங்குடைய பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா? இட் இஸ் ஒன் சைடு. அருமையான தம்பி தங்கச்சி, காயினுடைய ஒரு சைடுல ஆசீர்வாதங்கள் உண்டு, அடுத்த சைடு என்ன தெரியுமா? டிசைபிள்ஷிப் உடைய கால்ல ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாரு தெரியுமா? யூ ஷுட் பே த பிரைஸ். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் போது இழப்புகள் உண்டு, வேதனை உண்டு. ஒருவேளை ஆண்டவர் அனுமதிப்பாரானால் வியாதி கூட உண்டு, மரணம் கூட உண்டு. எப்படி நான் சொல்றீங்க நீங்க கேட்கலாம். பைபிளை நீங்க படிச்சு பாருங்களேன். யோபுடைய லைஃப்ல அவன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பிரியமானவன். ஆனால் ஒரே நாள்ல 10 பிள்ளைகள் இறந்து போயிட்டாங்க. தன்னுடைய சொத்து எல்லாம் போயிருச்சு, பயங்கரமான வியாதி வந்துச்சு. அதே மாதிரி எலிசாவுடைய லைஃப படிச்சு பாருங்க. எலிசா பெரிய தீர்க்கதரிசி, ஆனா வியாதி வந்து இறந்து போயிட்டார். அவர் பாவம் செஞ்சதால இறந்தாருன்னு சொல்லி பைபிள் சொல்ல. பவுல் பெரிய அப்போஸ்தலன், ஆனால் தன்னுடைய உடம்புல வியாதி இருந்துச்சு, 3 நேரம் ஜெபம் பண்ணாரு. ஆனால் ஆண்டவர் என்ன பதில் கொடுக்கிறார்? என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும்.
இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாக்க இடமில்லை. அருமையான தம்பி தங்கச்சி, இப்படிப்பட்ட மீட்டிங்ஸ் வந்து உனக்கு பயங்கர அட்ராக்டிவா இருக்கும். ஆனா அது உன்னை விசுவாசத்திலிருந்து விலக்கி விடும். பி கேர்ஃபுல். அடுத்து என்னன்னா ஃபெய்த் கன்ஃபெஷன். நம்ம என்ன சொல்றோமோ அப்படியே நடக்கும். விசுவாச அறிக்கை. நான் ஒரு சிட்டில ஸ்டாஃபா இருக்கும்போது அங்க ஒரு கோஆர்டினேட்டர் தம்பி இருந்தாங்க. அந்த டைம்ல அந்த பையன் கையில வந்து ஒரே ஒரு சைக்கிள் மட்டும் தான் உண்டு. டவுன் பஸ்ல ஏறி ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல செல் எடுக்கிறதுக்காக போனாங்க. அந்த செல் எடுக்க போகும்போது இந்த ஃபெய்த் கன்ஃபெஸ் பண்ணக்கூடிய அப்படிப்பட்ட திருச்சபையில இருந்து விசுவாச அறிக்கையை நம்பக்கூடிய ஒரு பையன் வந்தான். அவன் என்ன சொன்னானா, அண்ணே என்னண்ணே டவுன் பஸ்ல வரீங்க, நீங்க சொல்லிட்டே இருங்கண்ணே மாடர்ன் பைக்ல அடுத்த வாரம் செல் எடுக்கிறதுக்காக வருவேன்னு சொல்லி சொல்லுங்க. சொன்னீங்கன்னா கண்டிப்பா மாடர்ன் பைக்ல வந்து இறங்குவீங்க. அருமையான தம்பி தங்கச்சி, நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகளால கடவுளை மாற்றி விடுவோமானால் நம்ம கடவுளா மாறிடுவோம்ல. இதுக்கு நிறைய வசனம்லாம் அவங்க சொல்லுவாங்க, ஆனால் வசனங்களை தப்பா பயன்படுத்துவாங்க. வசனம் அப்படி சொல்லவில்லை. இது எல்லாமே மற்ற மதத்தின் பின்னணியத்திலிருந்து வரக்கூடிய தப்பான போதனை. அடுத்து இன்னைக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு டீச்சிங் என்னன்னா ஹைப்பர் கிரேஸ். ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்ல, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டபடியினால நீ எப்படியும் வாழலாம். ராகாப் என்ற வேசி ரட்சிக்கப்பட்ட பின்பு அல்லது விசுவாசியாக மாறின பின்பும் தன்னுடைய விபச்சார தொழிலை செய்து கொண்டிருந்தார் என்று துணிகரமாக பேசக்கூடிய போதகர்கள் உண்டு. அடல்ட்ரியை என்கரேஜ் பண்றவங்க உண்டு. எப்படி தம்பி நடக்கும்? அவர் பரிசுத்தம் உள்ள தேவன் இல்லையா? ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்றுன்னு சொல்லி சொன்னாரே, அந்த ஆண்டவர் எப்படி அசுத்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? இப்படிப்பட்ட போதகர்கள் யங்ஸ்டர்ஸ் நிறைய இருக்காங்க. யங்ஸ்டர்ஸ் நிறைய போறாங்க. பி கேர்ஃபுல். தெரியுதா? இது எல்லாமே பிசாசு கிட்ட இருந்து வரக்கூடிய தவறான போதனைகள். இப்போ அடுத்து ரீசெண்டா இந்த கொரோனா பீரியட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொடிகட்டி பறந்த ஒரு டீச்சிங் என்ன தெரியுமா? அவங்களுடைய கான்ஃபரன்ஸ் எல்லாம் ஏப்ரல்ல டிசைட் பண்ணியிருந்தாங்க. இம்மார்டாலிட்டி, சாவாமை உபதேசம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டா பூமியில சாவே கிடையாது. நான் கேள்விப்பட்டேன், இந்த லென் டேஸ்ல பாளையங்கோட்டை பக்கத்துல சாந்தி நகர்னு சொல்லி திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு இடம் இருக்கு. அந்த சர்ச் கன்வென்ஷன்ல ஒரு பாஸ்டர் வந்து பேசியிருக்காரு. யங் பாஸ்டர், பயங்கர டான்ஸ் ஆடுற பாஸ்டர். என்ன சொல்லியிருக்காரு? இந்த சபையில இருக்க ஒருத்தருக்குமே சாவு வராதுன்னு சொல்லியிருக்காரு. பைபிள்ல எங்கேயா இருக்கு? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்துல நாம் வாழ்கிறோம். தொடர்ந்து அடுத்ததுக்கு போலாம். நான் உங்க மத்தியில ஒரு ஆர்டிக்கிளை பிரசன்ட் பண்ணணும் சொல்லி விரும்புறேன். என்ன ஆர்டிக்கிள்? ஜீவ நீரோடைன்னு சொல்லி தமிழ்நாட்டுல ஒரு மேகசின் வருது. மிஸ்டர் சாம்சன் பால் சொல்லி பாண்டிச்சேரியில இருந்து அந்த ஊழியக்காரர் அந்த மேகசினை வந்து பப்ளிஷ் பண்றாரு. அந்த மேகசின்ல வந்த ஒரு ஆர்டிக்கிள் ஐ வாண்ட் டு ரீட் ஃபார் யூ. அடுத்த ஸ்லைடுக்கு அப்படியே போங்க. அடுத்த ஸ்லைட். ஓகே, இதை வந்து ஒரு பெரிய ஆர்டிக்கிள் 3 பேஜா நான் டிவைட் பண்ணிருக்கேன். இதை அப்படியே வாசித்து ஒரு சில காரியங்களை சொல்லணும்னு சொல்லி யோசிக்கிறேன். உங்க ஸ்கிரீன்ல நீங்க பாருங்க. மொபைல்ல உங்களுக்கு சின்னதா இருந்தா ஜூம் பண்ணி பாருங்க. வாசிக்கிறேன். எச்சரிக்கையா இருங்கள், அந்தி கிறிஸ்துக்களின் அதி தீவிர செயல்பாடுகளின் காலம் இது. எனவே கள்ள தீர்க்க தரிசன ஓசைகள் எங்கும் தொனிக்கும் காலம் எது. எதற்கெடுத்தாலும் தேவன் சொல்லுகிறார் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். இத எக்ஸ்பிளனேஷன் தேவையில்லைன்னு சொல்லி நினைக்கிறேன். பங்காளர் திட்டங்கள் வாயிலாக உங்களின் வருமானத்தில் ஒரு பகுதியை பங்காக கேட்கின்றவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். 1000 ரூபாய் கொடுத்தா அவங்களுக்காக 24 hours ஜெபம் பண்ணுவோம். 2000 ரூபாய் கொடுத்தா ஸ்பெஷல் பிரேயர். வேதத்திலே இல்லாத கொள்ளை. கேர்ஃபுல்லா இருங்க. அடுத்தது, இறை அருள் தேடி வருகின்றவர்களையும் தேவனை ஆராதிக்க வருகின்றவர்களையும் தேவ வல்லமை என்ற பெயரில் கீழே விழ தள்ளி விடுகின்ற சத்தியம் சாராத ஊழியர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். பவர்னு சொல்லி அப்படியே கீழே தள்ளுறாங்கல்ல, இது வசனத்திலிருந்து உள்ள போதனை அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. பி கேர்ஃபுல். பெரும் திரள் கூட்டங்களை கூட்டி பரவசமானதோர் பாடல் வேளையில் இதோ ஆவியானவர் வல்லமையாக பொழியப்படுகிறார், இதோ வல்லமை இறங்கி வருகிறது என்று கூறி பெற்றுக்கொள்ளுங்கள் ரிசீவ் என்று கூச்சல் போட்டு வேத வழி சாராத விதமாக ஆவியை இறக்குகின்றவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். உண்மையான தேவ ஆவி அவ்விதம் பொழியப்பட வாய்ப்பில்லை. உங்களுக்கு விளக்கம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இஸ்ரவேல் நாட்டை புனித பூமி என்று கூறி அங்கே சென்று வந்தால் ஆசீர்வாதங்கள் பல கிட்டும் என்று பொய்யாய் விளம்பரம் செய்து இஸ்ரவேல் யாத்திரை வியாபாரம் செய்து ஆள் பிடிக்கின்றவர்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த பேஜுக்கு போலாம். உங்கள் மகனையோ மகளையோ யாராவது ஒருவருக்கு கர்த்தர் வாழ்க்கை துணையாக காட்டினார் என்று பாஸ்டர்களோ போதகர்களோ வந்து கூறினால் நம்பாதேயுங்கள்.
தங்களின் பொருளாதார தேவைக்கு உதவி செய்ய உங்களிடம் கர்த்தர் அவர்களை அனுப்பினார் என்று யாராவது சொன்னால் நம்பாதையுங்கள், இவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அருமையான தம்பி தங்கச்சி, யாராவது உங்ககிட்ட வந்து கர்த்தர் ஒன்னதான் எனக்கு காட்டினாரு, அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, அது எவ்வளவு பெரிய ஊழியக்காரராக இருந்தாலும் கேர்ஃபுல்லா இருக்கு, கர்த்தர் உங்ககிட்ட பேசுவார். மல்கியா 3:10 சுட்டிக்காட்டி, தசமபாக காணிக்கை உங்களிடம் யாராவது கட்டாயமாக செலுத்த கூறினால் அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். புதிய ஏற்பாட்டில் கட்டிடங்களாகிய தேவாலயங்கள் இல்லை. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பழைய ஏற்பாட்டு யூதர்களுக்கு தரப்பட்ட ஒரு கட்டளையை புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவரிடம் திணிப்பது வேதத்துக்கு புறம்பான செயல். அடுத்தது, உங்களின் வீட்டில் தகடு இருக்கிறது, தாயத்து இருக்கிறது, பொம்மைக்குள் பேய் இருக்கிறது, பில்லி சூனிய கட்டு இருக்கிறது, நாங்கள் ஜெபித்து அவற்றை உடைக்கப் போகிறோம் என்று சொல்லுகிறவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். தகடோ, தாயத்தோ, மந்திரமோ, சாபமோ, பில்லி சுனியமோ எதுவாயினும் நீங்கள் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு நெருங்கி வாழ்ந்தால் மட்டுமே பலனின்றி போகும். அடுத்தது, ஜெபித்த தண்ணீர், ஜெபித்த எண்ணெய், ஜெபித்த கைக்குட்டை, யோர்தான் நதியின் நீர், எருசலேமின் மண், ஜெபித்த நாணயம் என யார் வந்தாலும் அவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவை எதனாலும் உண்மையான இறை நன்மை வராது. தேவனை சார்ந்த உங்கள் விசுவாசத்தினாலே நன்மை வரும். அடுத்த பேஜ் பார்க்கலாம், நான் முடிச்சிடறேன், டைம் முடிய போகுது. காணிக்கை தந்தால் அற்புதம் நடக்கும், தங்க நகைகளை கலட்டி போட்டால் நன்மை வரும் என்றெல்லாம் பொய் வாக்குறுதி கூறும் போலி ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். பரிசுத்தமான தேவனை ஆராதிப்பதற்கு சினிமாத்தனமான கவர்ச்சிகரமான ஆடம்பர வழிகளை கையாளும் கூத்தாடி ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்க. நம்ம இன்னைக்கு பாக்குறோம்ல, பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ன்ற பேர்ல சினிமால ஆடக்கூடிய ஆட்டங்கள் தோற்று போகக்கூடிய அளவுக்கு கேவலமாக நடக்கக்கூடிய ஊழியர்களுக்கு கவனமாக இருங்க. பரிசுத்தமான பாடல்களை அதிவேகமாக பாட வைத்து ஆரவாரமான இசைக்கருவிகளை படுவேகமாக இசைக்க வைத்து அபிஷேகம் இறங்க செய்யும் பரவச ஊழியர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவ்விதமாக பெறுவதாக உணரும் அபிஷேகம் உண்மையானதல்ல. அந்த அபிஷேகம் யாரையும் பரிசுத்தமாக்காது. பாட்டு பாடி அபிஷேகம் இறக்கும் பாட்டாபிஷேகக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஜப மண்டபங்களோ ஆராதனை மண்டபங்களோ கட்டுவதற்கு கொஞ்சம் காணிக்கை தந்து மிகுதியான பொருளாதார பலன் பெற்றதாக கூறும் சாட்சிகளை பிரசுரித்து நீங்களும் காணிக்கை தந்து ஆசீர்வாதம் பெற வாருங்கள் என்று விளம்பரம் செய்கின்றவர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அடுத்து பாருங்க, பரலோகம் போய் வந்தேன், பரமதேவனை பார்த்து வந்தேன், யோனாவையும் யோபுவையும் யோவானையும் பவுலையும் பார்த்து பேசிவிட்டு வந்தேன் என்றெல்லாம் அடிக்கடி கூறுகின்ற கட்டுக்கதைக்காரர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அற்புதம் அற்புதம் என்று அதிக நேரம் பேசி பாவத்தை போதிய அளவுக்கு கண்டிக்காதவர்களுக்கும் பரிசுத்தத்தை வற்புறுத்தி பேசாதவர்களுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். இந்த எல்லாமே உங்களுடைய நோட்ஸ்ல இருக்கு அருமையான தம்பி தங்கச்சி. எவ்வளவு பரிதாபமாக இந்த கிறிஸ்தவம் போயிட்டு இருக்குல்ல. சரி, இப்படிப்பட்ட தவறான உபதேசங்கள் மத்தியில நான் இன்னைக்கு என்ன செய்யலாம்? கீப் ஆஃப் ஃப்ரம் டீவியேஷன் ஃப்ரம் த ட்ரூத் பட் பர்சனலி மீட் த ட்ரூத். ஒரு புக்கை நீங்க வாசிக்கிறீங்க, அதுல உள்ள காரியங்கள் உங்களை குழப்புகிறது, அல்லது ஒரு ப்ரோக்ராம டிவியில பாக்குறீங்க, அது வசனத்துல இல்லாத காரியமா இருக்கு, அல்லது ஒரு சிடி பிளே பண்றீங்க, ஒரு யூடியூப் சேனல் பாக்குறீங்க, அல்லது உங்ககிட்ட வந்து ஒருத்தர் தவறான காரியத்தை போதிக்கிறாருன்னா அதை விட்டு விலகி செல்லுங்கள். அருமையான தம்பி தங்கச்சி, யூடியூப்ல மெசேஜ் கேட்கிற டைம்ல மெஜாரிட்டி டைம் அதுக்கு வேஸ்ட் ஆக்குறதோட வேதத்தை உட்கார்ந்து நீ படிக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான காரியம். ஸ்டடி த பைபிள் சிஸ்டமேட்டிக்கலி அண்ட் ஒபே காட்ஸ் வேர்ட். வசனத்தை வரிசையாக கிரமமாக படிக்க வேண்டும். படிக்கும்போது சரியான சத்தியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போது தவறான சத்தியத்திலே மாற்றுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஸ்டடி ரிலேட்டட் புக்ஸ், நல்ல பைபிள் டீச்சர்ஸ் எழுதின புத்தகங்களை வாசிங்க. நல்ல கமெண்ட்ரிஸ் யூஸ் பண்ணுங்க. வாரன் வியாஸ்பி உடைய கமெண்ட்ரி ஓல்ட் டெஸ்டமெண்ட்டுக்கு தனியா இருக்கு, புதிய ஏற்பாடுக்கு தனியா இருக்கு. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கமெண்ட்ரி. அப்படிப்பட்ட காரியங்களை படிங்க. லவ் பீப்புள். தவறான உபதேசத்திலே மாட்டிருக்கக்கூடிய மக்களை நேசியுங்கள், அவர்களுக்காக ஜெபியுங்கள். கண்டிப்பாக தேவன் நாம் தொடர்ந்து அவருக்கு பிரியமாக வாழுவதற்கு உதவி செய்வார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். அருமையான தம்பி தங்கச்சி, வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய விசுவாசம், வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஊழியம், வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கை கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அற்புத அடையாளங்களை அவர்கள் செய்வார்கள். அருமையான தம்பி தங்கச்சி, எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, அந்த கூட்டத்தில் நடக்கிற மாதிரி அற்புதம் என்னுடைய பிரேயர்ஸ் எல்லாம் நடக்கல, என்னுடைய வாழ்க்கையில வரல, அவங்கள மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி வசனத்தை விட்டு விலகி போன மக்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? பி கேர்ஃபுல். அவர்கள் ஆட்டுத்தோல் போர்த்தின ஓநாய்கள்.
உன்னுடைய விசுவாசத்தையே மறுதலிக்க வைத்து விடுவார்கள். தீர்மானம் எடுப்பியா? வசனத்தை ஆழமாக படிப்பேன், வசனத்தின் அடிப்படையில ஊழியங்களையும் ஊழியக்காரர்களையும் எடை போட்டு பார்ப்பேன், வசனத்தையே மற்றவர்களுக்கு சொல்லுவேன் சொல்லி அர்ப்பணிப்பாயானால் இப்படிப்பட்ட ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்களுக்கு உன்னை நீ காத்துக்கொள்வாய். உன்னுடைய பிரேயர் செல்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை காத்துக்கிடுவ, உன்னுடைய குடும்பங்களை காத்துக்கொள்வ. உன் மூலமாக தேவன் மகத்துவமான காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, கள்ள உபதேசங்கள் மலிந்து கிடக்கக்கூடிய இந்த நாட்கள்ல எங்களுடைய தம்பிமார் தங்கைமார் ஒவ்வொருவரும் எஸ்ராவை போல கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கவும் அதன்படி செய்யவும் வசனத்தை வசனமாக போதிக்கவும் தங்களை அர்ப்பணிக்க கிருபை தாரும். ஆடுகளை ஓநாய்களுக்குள் அனுப்புகிறது போல நான் உங்களை அனுப்புகிறேன்னு சொல்லி அன்னைக்கே ஸ்ரீஷர்களை பார்த்து சொன்னீரே ஆண்டவரே. இன்னைக்கு எங்க தம்பிமார் தங்கைமார் இப்படிப்பட்ட ஆட்டுத்தோல் போர்த்திய ஓநாய்கள் மத்தியில போகும்போது சத்தியத்தை கற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறபடி சத்தியத்திற்கு கீழ்ப்படிய, சத்தியத்தின் அடிப்படையில் இனம் கண்டுகொள்ள, வசனத்தை விட்டு விலகி போகக்கூடிய போதனைகளை விட்டு விலக, அதை கண்டிக்க, அதில் மாட்டிருக்கக்கூடிய மற்ற தம்பிமார் தங்கைமாரை கொண்டு வர கிருபை தாரும். எங்களுடைய ஆர்கனைசேஷன்ல வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் வசனத்தினால் நிறைந்தவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்க ஃபெலோஷிப்ல இருக்க எந்த தம்பியும் எந்த தங்கையும் இந்த ராங் டீச்சிங்கால டிசீவ் ஆகி போய்விடாதபடிக்கு நீர் அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். இதுல புரியாத காரியங்களை தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுத்தாரும். தொடர்ந்து வர்ற செஷனை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே. ஆமென். Thank you very much.